சொல்லாதீங்க. தப்பு தப்பு, அதெல்லாம் தப்பு, அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே பாய், குட் நைட். குட்டி பாய், குட் நைட். ரோமியோ பாய், குட் நைட். வெங்கடேஷ் பாய், குட் நைட். விளாக் தாமரைக்கு அண்ணா போயிட்டு வரேன். வர்ஷினி போயிட்டு வரேங்க. வர்ஷினி பாய். செல்வராஜ் அண்ணா போயிட்டு வரேன். உங்களுக்கும் அஜித் இருக்கீங்களா? அஜித் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பாய். குட் நைட். எல்லாரும் தூங்குங்க. நாளைக்கு 4:30 லைவ்ல மீட் பண்ணலாம். மெம்பர்ஷிப் போட்டிருக்கிறவங்கெல்லாம் நாளைக்கு 6 o'clock லைவ் மறக்காம அட்டன் பண்ணிடுங்க. ஓகே பாய். பப்ஜி விளையாடாதீங்க ப்ளீஸ். குட்டி உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போயிட்டா, நான் வந்து நேற்று வந்து ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வயசு பையன் கொலகாரனாக ஆகி கைது செஞ்சுட்டு போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவனோட பக்கத்து வீட்டில் ஒரு 14 வயசு பையன் கூட விளையாட போயிருக்கான். அவங்களுக்குள்ளே ஏதோ சண்டை வந்துருச்சான். சண்டை வந்து என்ன பண்ணிட்டான், 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்களாம். அடிச்சிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணான், ஓடி வந்து அவன் வீட்டிலேருந்து ஒரு ஷார்ப்பான பொருள் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அவனோட வயிற்றுல குத்திட்டானான். குத்தி குடல் கிழிஞ்சு அவனுக்கு ரத்தம் போயிட்டே இருக்கு. இவன் என்ன பண்ணான், அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போய் தூங்கிட்டான். அவன் பாட்டுக்கு போய் வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டானான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாலாம் வந்து பார்க்கும்போது பையன் வந்து ரத்தத்தில் இருக்கானா. கேட்டா அவங்க கேட்டதுக்கு என்ன பண்ணேன்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னானா, இல்லை அவன் என்னை வந்து அட்டாக் பண்ணா, நான் அவனை வந்து தடுக்கிறதுக்காக நானும் வந்து அவனை அட்டாக் பண்ணேன். நான் கேம்ல எல்லாம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொன்னானவா. பார்த்தீங்களா, நிறைய பேர் விளையாடுறாங்க. ஆனால் குழந்தை கையிலெல்லாம் வந்து ஃபோனை கொடுத்து இந்த மாதிரி கேம், வல்கரான கேம்லாம் விளையாட வச்சு கட்சியில் அந்த பையன் இப்போ 6 வயசில் வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிற நிலமைக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கேமை பற்றி இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குற இடத்துல வந்து பேசாமல் இருங்க ப்ளீஸ். இது வந்து என்னோட அன்பான வேண்டுகோள். ஓகேங்களா? நீங்கள் விளையாடுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் போயிட்டு வரேன்னு கூட சொல்லிட்டு போங்க. ஆனால் கேம் விளையாட போகிறேன்னு தவறையும் இங்கே வந்து சொல்லிடாதீங்க. அதனால தான் எனக்கு அதுக்கு விளக்கம்லாம் எனக்கு தெரியல. ஓகேவா? எனக்கு அந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எதுக்காக ஃபோனை கொடுத்தாங்க? அந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து ஃபோனை யாருமே வாங்கலை, ரிட்டர்ன் பேக் வாங்கவே இல்லை. அதுதான் வந்து பெரிய தப்பு. கொரோனா வரக்கு முன்னாடி யார் கையிலும், இந்த குட்டிஸ் கையிலெல்லாம் ஃபோனே கிடையாது. எல்லாம் ஹோம்ஒர்க்கை போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெசேஜும் இப்போ வந்து ஃபோனில் தான். ஃபஸ்ட்டில் வந்து சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. இப்போ குழந்தைங்கிட்ட எதுவும் சொல்லி அனுப்புறதில்ல. எல்லாத்தையும் ஃபோனில் போட்டுறாங்க. எல்லாம் ஈஸியாக இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. எல்லாம் படிக்கிறது முதல் கொண்டு எல்லாம் ஃபோனில் போட்டு கடைசியில் இங்கே வந்து நிற்கிறது. ஒரு 6 வயசு பையன் இன்னைக்கு போய் ஜெயிலில் இருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்கவே இல்லை. பாருங்க, ஸ்கூலில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான். A to Z ஃபோனில் போடுறாங்க மெசேஜ். ஆம்பிள் அம்மா ஃபோனை பாரு, எனக்கு ஹோம்ஒர்க் என்ன. முதல்லலாம் அவன் வந்து டைரியில் நோட் பண்ணிட்டு வருவாள் ஹோம்ஒர்க்கை. நான் அதை பார்த்து சொல்லுவேன். இப்போ அம்மா ஃபோனை பாரு, என்ன ஹோம்ஒர்க் போட்டிருக்காங்க அப்படின்றான். அந்த டைரி கூட அங்கே ஹோம்ஒர்க் எழுதி போடுறாங்க போர்டில். ஆனால் அவள் அதை அங்கே நோட் பண்ணிகிட்டே வரதில்லை. எப்படி இருந்தாலும் ஃபோனில் வந்துடும்ல மெசேஜ் அப்படின்னு வந்துட்டாங்க. குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுற விஷயங்களும் வந்து கம்மியாகுது நிறையாவே. ஆமாம், எஜுகேஷனுக்குமே கொடுக்கக்கூடாது. என்ன எஜுகேஷன்? ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புகிறோம்? ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வரட்டும். அதை விட்டு போட்டு எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ஃபோனில் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற குழந்தைங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு வேணால் ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படும். அதுக்கும் வந்து நிறைய கைடெல்லாம் இருக்குது. அந்த கைடை வாங்கி படித்தாலே போதும். ஃபோனை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான்லாம் இருக்கும்போது எனக்கெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்லேருந்து கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிட்டு ஒரு சிலபஸ் அட்டை ஒன்று கொடுப்பாங்க. அதை வந்து ஜெராக்ஸ் போட்டு கொடுத்து யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் ஃபஸ்ட் மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாலே வந்து நல்லாயிருக்கும். அதனால் தயவுசெய்து இங்கே லைவ் பார்த்துட்டுருக்கிறவங்களும் யாராவது இருந்தீங்கன்னா, குட்டி பசங்க இருக்கும்போது தயவு செய்து ஃபோனில் கேம் எல்லாம் விளையாடாதீங்க. இந்த அடிக்கிறது, கொள்வது அந்த மாதிரி கேம் எல்லாம் வந்து விளையாடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், தனியாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு விவரம் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. நான் அந்த குட்டி பசங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் வந்து என்னை அடிக்க வரான், நான் அது கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு தவறை வந்து பண்ணிட்டான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே பாய். நிறைய கமெண்ட் போட்டிருக்கீங்க, ஆனால் என்னால் இப்போ படிக்க முடியாது. நான் போயிட்டு வரேன். டாட்டா பை பாய். லைவ் வந்ததுக்கு நன்றி. அதையோ சூர்யா தான் பாருங்கள், இப்போ கிளம்பிட்டான். தளபதி மாதிரியே பாய் சொல்லுங்க. ஓகே, வரட்டா நண்பா, போயிட்டு வரேன். டிக்கர்.